friends, welcome to Kumari Special. இன்னைக்கு வீட்லயே ரொம்ப ஈஸியா எப்படி ரோட்டு கடை காளான் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியா வீட்லயே ரோட்டு கடை காளான் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ரோட்டு கடை காளான் பண்றதுக்கு ஒரு 200 கிராம் அளவு முட்டைக்கோஸை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 200 கிராம் காளானும் எடுத்துருக்கேன். அதையும் இந்த மாதிரி பொடியா நறுக்கி ரெண்டையும் நல்ல தண்ணியில கழுவி எடுத்துருங்க. முட்டைக்கோஸ் காளான் ரெண்டையுமே நல்ல தண்ணியில வாஷ் பண்ணிட்டு அதை ஒரு பெரிய மிக்சிங் பவுல்ல போடலாம். இது கூட ஒரு 3/4 கப் அளவு மைதா அல்லது ஆல் பர்பஸ் ஃப்ளார், அப்புறம் ஒரு 1/4 கப் அளவு சோள மாவு, கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவு வத்தல் பொடி, ஒரு 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி, இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி விடாம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. வடைக்கு பிசைறது மாதிரி அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. நமக்கு முட்டைக்கோஸ் காளான்லாம் கழுவும் போது அதில் உள்ள தண்ணி அதில் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவா இதுக்கு தண்ணி ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. இனி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு பேன்ல பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டு நல்லா சூடாக விடலாம். எண்ணெய் லைட்டா சூடானதும் நம்ம அந்த முட்டைக்கோஸ் அப்புறம் காளான்லாம் சேர்த்து விரவி வச்சிருந்தோம்ல, அந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பக்கோடாவுக்கு போடுறது மாதிரி போட்டு அதை நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தீய மிதமான சூட்ல வச்சு ஃப்ரை ஆக விடுங்க. அப்பதான் பக்கோடா உள்ளேல நல்லா குக் ஆகி மொறு மொறுன்னு நமக்கு வரும். காளான் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இது நல்லா இப்போ மொறு மொறுன்னு கோல்டன் கலர்ல வந்திருக்கு. இனி இதுல உள்ள எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பக்கோடா நம்ம சும்மா அப்படியே சாப்பிடலாம். அதுவும் நமக்கு நல்ல டேஸ்டா மொறு மொறுன்னு இருக்கும். ஃப்ரை பண்ணி எடுத்த பக்கோடால பெரிய பீசஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா உடைச்சு போடுங்க. இப்போ ஒரு பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விடலாம். எண்ணெய் லைட்டா சூடானதும் அதுல இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்ச ஒரு வெங்காயத்தை போட்டு அதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தோட கலர் இப்படி லைட்டா சேஞ்ச் ஆனதும் அதுல பொடியா நறுக்கி வச்ச ஒரு தக்காளி, சாஸ்லாம் சேர்த்து பண்றதுனால தக்காளி புளிப்பில்லாத தக்காளியை எடுத்துக்கங்க. கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் போட்டு அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாடை போறது வரை அதை நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாடை போனதும் அதுல ஒரு 1 டீஸ்பூன் அளவு வத்தல் பொடி, ஒரு 1 டீஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சாட் மசாலா. இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட சாட் மசாலா இருந்ததுன்னா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து இந்த மசாலா பவுடர்ஸையும் நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வதக்கிருங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன், அதையும் ஊத்தலாம். சாஸ் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்க ஆட் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ். உங்ககிட்ட சாஸ் ஒன்றும் இல்லைன்னா 2 புளிப்பான தக்காளியை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி அதை அந்த பச்சை வாடை போறது வரை போட்டு நல்லா வதக்கிருங்க. இப்போ இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ், அதையும் போட்டு ஒரு 1-2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இந்த கிரேவியை கொஞ்சம் திக்காகிறதுக்கு தேவையான கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 1/4 கப் அளவு தண்ணி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. அவ்வளோதான், நமக்கு கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மிக்ஸை அந்த கிரேவில ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ இந்த கிரேவில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விடலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த பக்கோடாவை போட்டு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த கிரேவியில் இந்த பக்கோடாலாம் சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஸ்பூன் வச்சு அந்த பக்கோடாவையெல்லாம் லைட்டாக இப்படி உடைச்சி விடுங்க. அப்போ தான் அந்த கிரேவிலாம் பக்கோடாவில் இறங்கி சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா இருக்கும். ரோட்டுக்கடை காளான் ரெடி ஆயாச்சு. இனி இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை அப்புறம் வெங்காயம் தூவிடலாம். அவ்வளோதாங்க, வீட்டிலே ரொம்ப ஈஸியாக ரோட்டுக்கடை காளான் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. இன்னும் ஒரு புதுவித ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா.